தங்கவயலின் இன்றைய செய்தி. கௌதம் நகர் ரெசிடென்ட்ஸ் வெல்ஃபேர் அசோசியேஷனை சேர்ந்தவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து கௌதம் நகர் பூங்காவில் மிக கோலாகலமாக கொண்டாடினர் 79ஆம் ஆண்டு சுதந்திர தினத்தை. இந்த சுதந்திர தின விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர் 31ஆம் வார்டின் நகரமன்ற உறுப்பினர் திருமதி ஷாலினி நந்தகுமார் அவர்கள் மற்றும் சமூக சேவகர் திரு நந்தகுமார் அவர்கள். पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उच्चल वंगा நம்முடைய கௌதம் நகர் வாழ் மக்கள் நல சங்கத்தின் சார்பாக இன்று நடைபெறவிருக்கும் இந்த சிறப்புமிக்க இந்திய சுதந்திர தின விழாவிற்கு வந்திருக்கும் அனைத்து நல்லுறவுகளுக்கும் பெரியவர்களுக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த சிறப்பு நிகழ்ச்சிக்கு முக்கிய விருந்தினராக வந்திருக்கும் ஐயா திருமிகு ரூபன் சார் அவர்களையும், சிறப்பு அழைப்பாளர்கள் வந்திருக்கும் ஐயா திரு ரூபன் அவர்களையும் மற்றும் நம்முடைய வார்டு கவுன்சிலர் திருமதி ஷாலினி நந்தகுமார் அவர்களையும், ஐயா திரு நந்தகுமார் அவர்களையும், சீஃப் கெஸ்ட் திரு சந்திரசேகர் சாமிஜி அவர்களையும் மற்றும் வந்திருக்கும் அனைவரையும் வருவதற்கு மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நன்றி, வணக்கம். இப்பவும் நம்மளை பாதுகாத்துன்றது நம்ம ஆர்மி பீப்புள், மிலிட்ரிக்காரன், இந்தியன் ஆர்மி, அதே மாதிரி இந்தியன் நேவி எல்லாருமே சரி. அவங்களால இல்லைன்னா நம்ம நிம்மதியாக இருக்கும், தூங்க முடியாது நைட் ஆனாக்கா. அவங்களுக்கும் இந்த நேரத்தில் ஒரு பெரிய சல்யூட்டை நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். அப்புறம் என்ன சொல்லணும்னா, உங்கள் நிறைய குறை எல்லாம் அந்த வாட்ஸ்அப் குரூப்புன்னு ஒரு குரூப் இருக்குது. அதில் உங்கள் மெசேஜஸை பார்க்கும்போது எனக்கு உண்மையிலே சந்தோஷமாக தான் இருக்குது. ஏன்னாக்கா நீங்கள் கோவமாக கேட்குறீங்களோ இல்லை ரெக்வஸ்ட்டாக கேட்குறீங்களோ எங்ககிட்ட கேட்கணும்னு உங்களுக்கு தோணுது. வேலை செய்யாதவங்ககிட்ட யாருமே கேட்க மாட்டாங்க, இவங்க இவ்வளோ தான் வேலையை செய்ய மாட்டாங்க நீங்கள். ஆனால் எங்ககிட்ட கேட்கும்போது நீங்கள் உரிமையாக கேட்குறீங்க. அதே மாதிரி எங்களால் செய்ய முடிந்த வேலை ஒரு நாள் இல்லை ஹாஃப் டேவோ இல்லை 2 நாள் லேட் ஆனாலும் நீங்கள் கேட்குற வேலையை நாங்கள் செஞ்சு கொடுக்காத இருந்ததே இல்லை, இதுக்கு மேலே இருக்க மாட்டோம். அதே போல் இந்த கௌதம் நகர் காத்தா ப்ராப்ளம்ஸ் இருக்குது. கண்டினியூவாக ஒரு 3 மந்த்ஸாக 3 கமிஷனர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்காங்க. அதனால கொஞ்சம் டிலே ஆகிருக்கு. எம்எல்ஏக்கு ஆல்ரெடி பேசி வச்சுருக்கோம். எம்எல்ஏவோட ஃபுல் சப்போர்ட்னால கண்டிப்பாக அது ப்ராசஸ் ஆகணும். அதை நாங்கள் நிறைவேற்றாத விட மாட்டோம். அதே போல் இந்த ஃப்ளாக் ஹாய்ஸ்டிங்க்கு என்னை அழைக்காத போதும் என்னோட ரைட்ஸ்க்காக நான் சண்டை போட்டு இங்கே இருக்கிறவங்ககிட்ட போராடி இல்லை இதோட என்னோட உரிமை நான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு கேட்டிருக்கேன். வாழ்நாளில் யாருக்கு இந்த பாக்கியம் கிடைக்குமோ தெரியாதோ எனக்கு தெரியல. கடவுளுக்கு எனக்கு ஒரு பிக்கஸ்ட் பிளெஸிங்காக எனக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காரு. அதுக்கு எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தா எல்லாருக்கும் நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். அசோசியேஷன் தருது எல்லாருக்கும் மனசு கஷ்டத்தோட என்ன சில டைம்ல இன்வைட் பண்ணிக்கலாம் நிறைய பேர். ஆனால் இன்னைக்கு முழு மனசோட எல்லாரும் ஒன்றா சேர்ந்து என்னை இன்வைட் பண்ணதுக்கு எல்லாருக்கும் நாங்கள் நன்றியை தெரிவிச்சோம். ஓகே, இந்த ஃப்ளாக் ஹாய்ஸ்டிங் ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்ததுக்கு நான் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் மீண்டும் ஹாப்பி எவ்ரிவன். உங்கள் நேரத்தை எங்களுக்காக கொடுத்து எங்களை ஜாயின் பண்ணியிருக்கணும். எல்லாருக்கும் நன்றி. எல்லாருக்கும் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம், எல்லாம் சாப்பிட்டுக்கணும். தேங்க்யூ. ஸோ இந்த நேரத்தில் ஒரு விஷயத்தை நானே தெரிவிச்சுக்கிறேன். அசோசியேஷன் பர்மிஷனோட நம்மளுடைய கவுன்சிலர் சாந்தி அம்மா சொன்னாங்க, விருப்பப்படாதோ மனசு கஷ்டமோ என்ன இன்வைட் பண்ணாங்க, அது தப்பான விஷயம். நாங்கள் அசோசியேஷன் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி கூடி பிரசிடென்ட் தான் அதை கொடியாற்றணும் அப்படின்னு ஒரு ப்ரோட்டோக்கால் இருந்தாலும் கூட, பட் எங்களுக்கு அந்த மனசு என்ன சொன்னாக்கா
எங்களை கௌரவிக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க வந்து கொடியேற்றி எங்களை கௌரவிச்சு எங்களுக்கு சந்தோஷப்படுத்தினா தான் இந்த ஏரியாவில் வேலை செய்யணுன்ற விருப்பமா வரும். அது முக்கியமா தெரிஞ்சுக்கணும். யாருக்கும் வந்து மனசு கஷ்டமா உங்களுக்கு கூப்பிட்ட மனசு கஷ்டமாவோ யாரும் கூப்பிடல. விருப்பத்தோட நம்ம ஏரியாவுக்கு நீங்க கௌதம் நகருக்கு நம்ம வார்டுக்கு செய்யணும். அது எங்களுடைய ஒத்துழைக்க கருத்து நாங்கள் வைக்கிறோம், எல்லாம் ஒத்துக்கிறாங்க. விருப்ப சில கருத்து வேறுபாடு இருந்தால் கூட கருத்து ஒத்துழைக்க வரப்பாங்க, நாங்கள் டிஸ்கஷன் பண்ணுறோம். அது யூஸ்வலாக நாங்கள் செய்கிறோம். ஸோ யாருக்குமே வந்து சிறப்பு இருந்தனால மனசு கஷ்டத்தோட எங்களுக்கு கூப்பிடவே இல்லை. ஒரு மனை தான் நம்ம ஏரியாவுக்கு சாலினி நந்தகுமார் வந்து கொடியேற்றணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு வரைச்சிக்கும். அதை நான் தெரிவிச்சுக்கேன், தயவுசெய்து தெரிவிச்சு அதை யோசிக்காதீங்க. இங்கே நம்முடைய ஏரியாவுக்கு வருவோம், நம்ம சுதந்திரம் நம்ம ஏரியா வரும். நம்முடைய ஏரியாவில் அநேகமான நல்ல வேலைகள் நடந்திருக்கு. நெக்ஸ்ட் சாலினி நந்தகுமார் சொல்லிட்டாங்க காட்டுற விஷயத்த நாங்களும் அது வந்து ரெசிடென்ஸ் வந்து நினைச்சக்கூடாது. அசோசியேஷன் சும்மா இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நந்தகுமார் அது சொல்லுவார். நான் கேட்கணுமா இல்லையா என்னன்னு சொல்லிட்டு அசோசியேஷன் வந்து we are not against the elected representatives, either the councillor or the MLA or the MP. ரீசெண்டாக கூட நான் ஒரு கம்யூனிஸ்ட் தலைவர் கூட பேசினேன் மைனிங் விஷயத்தை பற்றி. ஒரு 40 நிமிஷம் எனக்கு கிளினிக் பேசினேன், ரொம்ப ஆச்சரியமாயிட்டாரு. அப்போ சொன்னேன் நான் இதுக்கு முன்னாடி இந்த எலக்டட் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் பற்றி நான் கமெண்ட் பண்ண வரல. ஆனால் இப்போ இருக்கிற எலக்டட் ரெப்ரஸன்ட் எம்எல்ஏ சொன்னாக்கா எந்தெந்த இடத்துலலாம் இருக்கிறாங்க, எம்எல்ஏ வந்து எங்கெங்கே இருக்கணுமோ அங்கங்கே இருக்கிறாங்க, எங்கெங்கே ஜனங்களுக்கு பதில் சொல்லணுமோ எங்கே ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டு இருக்காங்க. ஐ கேனாட் காமெண்ட் ஆன் தி பிரசன்ட் எம்எல்ஏ. பட் இதுக்கு முன்னாடி இந்த எம்எல்ஏங்களும் சரி மற்ற எம்எல்ஏ சரி கேஜிஎஃப் வந்து மைனிங் பர்டிகுலர் மைனிங் ஏரியாவில் மைனிங்க்கு ஒரு பையன் மகன் அப்படி இருந்தாங்க. அந்த நிறைய குறைபாடுகள் இருந்துச்சுன்னு சொல்லி பேசினிருந்தோம். ஸோ அந்த மாதிரி எலக்டட் நாட் அகேன்ஸ்ட் அசோசியேஷன் ஆர் நாட் அகேன்ஸ்ட் எலக்டட் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் ஐதர் கவுன்சிலர் ஆனாலும் சரி எம்எல்ஏ ஆனாலும் சரி எம்பி ஆனாலும் சரி we are with you always. உங்களுடைய நல்ல வேலைகள்லாம் நாங்கள் எப்பவுமே பாராட்டுவோம். செய்யாத விஷயம் நாங்கள் உரிமையோட கேட்டுக்குவோம். ஆகையினால எங்களுக்கு செய்ய வேண்டிய வேலைங்க தயவுசெய்து செஞ்சு கொடுங்க. நீங்கள் செஞ்ச வேலைக்கு நாங்கள் அனைவரும் நன்றி சொல்கிறோம் தெரிவிச்சுக்கொண்டு எங்கள் முறையை முடித்துக்கொண்டு இங்கே வந்திருக்கும் அனைத்து ரெசிடென்ட்ஸுக்கும் நன்றி தெரிவித்துக்கொண்டு வெகு முக்கியமாக நம்முடைய கவுன்சிலர் அவர்களுக்கும் நந்தகுமார் அவர்களுக்கும் திரு ரூபன் சார் அவர்களுக்கும் எங்களுக்கு ஆல்வேஸ் எப்பவுமே உறுதுணையாக இருக்கக்கூடிய சந்திரசேகர சுவாமி அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு என்னை உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். குறிப்பா இப்போ நந்தகுமார் பேசணும்னு சார் சொல்லிட்டாரு. அதுக்கு முன்னால முதல்ல என்ன ஒரு திருக்குறள் சொல்லணும்னு சொன்னார் சார், அதை நான் எழுதி வந்திருக்கிறேன். குறிப்பா நாடு அப்படின்னா என்னன்றது நம்ம திருவள்ளுவர் நம்மெல்லாம் வாழ்ந்துனுக்கிறது இப்போ ஒரு 70 வருஷம் 80 வருஷம் இந்த நூற்றாண்டில் வாழ்ந்துருக்கிறோம். 2500 வருஷத்துக்கு முன்னால திருவள்ளுவர் ஐயா திருவள்ளுவர் எழுதிக்கிறது 1330 குறள் இருக்குது. அதில் ஒரு குறள், தல்லா விலையிலும் தாக்கமும் தாழ்வில்லா செல்வரும் சேர்ந்தது நாடு, குறைவில்லாத விளைபொருளை விலை போகும் திறமையானவரும் குறைவில்லாத செல்வ உடைமையோரும் சேர்ந்து வாழும் இடமே நாடு ஆகும். இந்த நாட்டில் நம்ம வாழ்ந்துருக்கிறோம் அதிகமாக. அதாவது வசதி இருக்கிறவங்களும் வாழ்ந்துருக்கிறாங்க, வசதி இல்லாதவங்களும் வாழ்ந்துருக்கிறாங்க. வசதி இருக்கிறவங்க வேற அரிசி வாங்கி சாப்பிட்றாங்க, வசதி இல்லாதவங்களுக்கு கவர்மெண்ட்டே வந்து அரிசி விநியோகம் பண்ணுகிறாங்க பிபிஎல் கார்டு மூலியமா. மொத்தத்தில் நம்ம சாப்பிட்டாகணும். நம்மளுக்கு தேவை உணவு, உடை, உறைவிடம். இங்கெல்லாம் வீடு கட்டிக்கிறது நம்ம ரெசிடென்ஷியல் தான். நம்ம டாக்ஸ் கட்டினுக்கிறோம், டாக்ஸ் கட்டிங் தான் நம்ம வாழ்ந்துருக்கிறோம். அப்படி சொன்னா கூட அந்த டாக்ஸை தான் நம்ம இவங்க செய்யறாங்க. நிறைய விஷயம் சொல்லலாம், இருந்தோம் நிறைய விஷயம் எல்லாருக்கும் தெரியும். குறிப்பா இப்போ நந்தகுமார் அவர்கள் 2 வார்த்தை பேசுமாறு அழைக்கிறேன். கௌதம் நகர் ரெசிடென்ஷியல் அசோசியேஷன் மற்றும் ரெசிடென்ஷியலுக்கும் 79வது இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேஷனுக்கு விஷஸ் பண்ணுறேன். அதே மாதிரி வந்து சார் சொன்னார், டாக்டர் விஜயகுமார் சார் சொன்னார், டெவலப்மெண்ட்டு பண்ணுறோம் நாங்கள் கூட சேர்ந்தது. பட் இருந்தாலும் வந்து நம்மளுக்கு என்ன கொஞ்சம் பேஜ் நடக்கிறதெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ண முடியும். ரீசன் என்னன்னாக்கா கவர்மெண்ட் வந்து கிராண்ட்ஸ் சொல்கிறதே கம்மியாகுது, கிராண்ட்ஸ் கொடுக்குறதே கம்மியாகுது. கிராண்ட்ஸ் கம்மியாகிறதுனால வந்து எங்களுக்கு வேலை வந்து ஃபுல்ஃபில் பண்ண முடியும். இருந்தாலும் வந்து எங்களால் முடிஞ்சளவுக்கு நாங்கள் கொஞ்சம் வேலை செஞ்சுட்டு வந்துருக்கோம். இதே பார்த்துருக்கு போன 5 வருஷத்துக்கு மேலே ஒரு கிராஸ் வந்து எத்தனை டேங்கர் வந்துச்சு தண்ணி இருக்குது நீங்களே பார்த்துருக்கு, உங்களுக்கே தெரியும். ஒருத்தரும் யோசனை பண்ணி பார்த்தீங்களா தெரியும். இன்னைக்கு அந்த டேங்கர் வராத அளவுக்கு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணோம் தண்ணி. அதே மாதிரி வந்து புது பைப் லைன் போட்டால் அது கூட ரெஸ்டோரேஷன் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிருக்கு. அதனால எடுத்துட்டு காங்கிரஸ் தட்டத்துக்கு அதை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கு. செகண்ட் கிளாஸ் வந்து ட்ரைனேஜ் இஷ்யூஸ் ஒன்று இருக்குது,
அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி எஸ்டிமேட் பண்ணும்போது கமிஷனர் ட்ரான்ஸ்ஃபர். சரி அவர் தான் ட்ரான்ஸ்ஃபர், சரி உங்களோட ரெடி பண்ண அவரும் ட்ரான்ஸ்ஃபர், புது கமிஷனர் வந்துருக்காரு. இருந்தாலும் வந்து இன்னைக்கு மத்தியானம் போயிட்டு எம்எல்ஏ கிட்ட பேசி அதை கன்வின்ஸ் பண்ணி எந்த ஸ்கீம்ல பண்ணுறதுன்னு சொல்லி அது அவர்கிட்ட பேசிட்டு நம்ம பண்ணிக்கிறோம். உடனே மழை வந்துக்கிறதால வந்து அதை நம்ம பண்ண முடியாது. பண்ணாலும் ரோடெல்லாம் வேலை செய்யணுன்றாங்க, வேலை செய்யும்போது மழை வந்து ஐயோ எடுத்து போட்டு ஒரு நாள் இப்படியே இருக்குது திட்டுறாங்க, வாழ்த்துறாங்க, ஒன்றும் பண்ண முடியாது. அது மனுஷனுடைய இம்யூனிட்டி, ஒன்றும் பண்ண முடியாது. பட் இருந்தாலும் வந்து கௌதம் நகர்ன்ற பேர் வந்து 5 வருஷத்துக்குள்ள கௌதம் நகர் கேஜிஎஃப் வந்து டிஸ்ட்ரிக்ட் இல்லாத மாதிரி தான் வச்சிருந்தாங்க. கௌதம் நகர் எடுத்தா, சுத்தி நகர் எடுத்தா லோகாயுக்த் ஒரு வீடு வாங்குறதுல ஒரு வீடு விற்கிறதுல யாரும் வந்து ஒரு லோனும் பண்ண முடியாது, யாரும் வரல. எங்களால முடிஞ்சது நாங்கள் எலெக்ஷனுக்கு என்ன வாக்குறுதி கொடுத்தோம் எம்எல்ஏ வச்சுன்னு அது மாதிரி வந்து சுத்தி நகருக்கு கொஞ்சம் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி கௌதம் நகர் செகண்ட் ஸ்டேஜுக்கு கொஞ்சம் பண்ணியிருக்கோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜுக்கு பண்ணோம். புது கமிஷனர் வந்திருக்கிறாரு, எம்எல்ஏ கிட்ட உட்கார வச்சு பேசி அது கன்வின்ஸ் பண்ணி எதாவது என்ட்ரி இருக்குது எதாவது என்ட்ரியில பார்த்து அது ரெடி பண்ணுறது நாங்கள் கிளியர் பண்ணுவோம். நெக்ஸ்ட் எலெக்ஷன் நான் உடனே கூட ஓட் கேட்டேன், தி காத்தா பண்ணிக்கிட்டு தான் நான் வரேன். நான் வந்து அப்படியே வரேன். இருந்தாலும் வந்து இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறேன்னா இதே பார்க் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்குதுன்னு பார்க்க. ஏன்னா வந்து சாரம் சொல்லியிருக்கிறாரு யோகா கிளாஸ் ஏதோ பண்ணுறதுக்கு எங்களுக்கு அதை ரெடி பண்ணி கொடுன்னு மனுலட்சணர் சாரம் சொல்லியிருக்கிறாரு. இருந்தாலும் ரொம்ப சீக்கிரம் வந்து நான் கமிஷனர்கிட்ட பேசி சில வேலைலாம் ரிப்பேர்ஸ் வேலை இருக்குது பண்ணிட்டு அது வந்து அவங்ககிட்ட எப்படி நான் கொடுக்கணுன்றது எனக்கு தெரியும். அதை நான் எம்எல்ஏ கிட்ட பேசி கொடுத்துட்டு இங்கே வந்து ஏன்னா வந்து நிறைய பேர் இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன் வந்து சுகர் பிபி ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது. பட் டாக்டர் சார் வந்து அவரால் முடிஞ்சது ஒரு மெடிக்கல் கேம்ப் பண்ணலாம், விட்டுலாம், மற்ற வேலை செய்யலாம், அவ்வளோதான். பட் யோகான்றது வந்து லைஃப் லாங் அதாவது நம்ம ஆரோக்கியமாக வச்சுக்கணும். வயசுனாக்கா நம்மளுடைய பிரீத்திங் இது எக்ஸசைஸ் பண்ணால் தான் வச்சுக்க முடியும். அது வந்து சார் ஏற்பாடு பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காரு. இருந்தாலும் இந்த நேரத்தில் வந்து சாருக்கு நன்றி சொல்கிறேன். அதே மாதிரி கௌதம் நகர் வெல்ஃபேர் அசோசியேஷன் ரெசிடென்ஷியலுக்கு நன்றி சொல்கிறேன். ஒரு குரூப் கிரியேட் பண்ணியிருக்கிறேன். அந்த குரூப்பில் நீங்கள் மனுஷ எதுவுமே யோசனை பண்ணாது, பின்னா தானே போகிறது. அதுக்காக வந்து வேற மாதிரி எல்லாம் கூட போட்டாங்க, அதெல்லாம் கூட நான் சில கண்டிஷன் இது பண்ணியிருக்கிறேன். இருந்தாலும் இந்த குரூப் வந்து யூஸ் பண்ணிங்க. நீங்கள் எந்த நேரத்தில் என்ன சொல்றீங்களோ அது என்னால் அன்னைக்கு செய்ய முடியல இந்த விஷயத்தை நான் கண்டிப்பாக பண்ணியிருக்கேன். அதனால என்ன இந்த கொடியேற்ற விழாக்கு வர வச்சதுக்காக இந்த அசோசியேஷனுக்கும் கௌதம் நகர் ரெசிடென்ஷனுக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். இளைஞர்கள் வாழ்வில் முன்னேற்றத்தை மட்டும் கனவு கண்டு அதற்கான வாய்ப்பு அமையாமல் தினந்தோறும் இயங்குபவர்கள் பல பேர் உண்டு. அப்படிப்பட்ட இளைய சமுதாயத்தினர் ஏதேனும் நாம் சாதித்து வாழ்வில் அங்கீகாரம் பெற மாட்டோமா என்ற இயக்கங்கள் போக்கும் வகையில் இனிதே துவங்கப்பட்டதுதான் ஸ்ரீ சாய் காம்ப்ளெக்ஸ். புதியதொரு வியாபார யுக்தி பெற்று முழு நேர வெற்றி பெற்ற வியாபாரியாக வாழ்வில் வெற்றி நடை போட்டு உங்கள் வாழ்நாளில் நீங்கள் வெற்றியால் என்றும் சொலித்து அடுத்த தலைமுறைக்கு உதாரணமாகிட நல்லதோர் தொடக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் கட்டப்பட்டுள்ளது. ஸ்ரீ சாய் வணிக வளாகம் தங்கவயலின் ஆங்கிலேயர்கள் விட்டு சென்ற கட்டிடக்கலை மீண்டும் உங்கள் கண் முன் காண நீங்கள் அதற்கு செல்ல வேண்டிய ஒரே இடம் BEML ஸ்ரீநகரில் மெயின் ரோட்டில் அமைந்துள்ள ஸ்ரீ சாய் காம்ப்ளெக்ஸ் மட்டுமே. ஒரு முறை நீங்கள் விஜயம் செய்தால் மட்டும் போதும், உங்கள் வாழ்வில் புதியதொரு தொடக்கம் உண்டாகும்.